ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தினமும் இட்லி தோசைன்னு போரான டிஃபன் சாப்பிடாமல் கேரட் பீன்ஸ் போன்ற சத்தான காய்கள் சேர்த்து ஒரு ரவா பாத் செய்ய போகிறோம். எப்போதும் செய்கிற ரவா உப்புமா விட இது டேஸ்ட்டாகவும் இருக்கும், சத்தானதும் கூட. ரவா கிச்சடி செய்கிறதுக்கு 2 கேரட்டு, 5 பீன்ஸு பொடியாக நறுக்கி வச்சுக்கணும், 2 பல்லாரி நீல வாக்கில் நறுக்கணும், 5 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுக்கணும், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பூண்டு 5 பற்கள் பொடியாக நறுக்கி வச்சுக்கணும், கறிவேப்பிலை மல்லி தாளிக்கும் போது சேர்த்துக்கணும். ரவா கிச்சடி செய்ய ரவா 1.5 கப் அளந்து எடுத்திருக்கேன். இது 3 பேருக்கு போதுமான அளவாக இருக்கும். கடாயில் ஆயில் சேர்க்காம ரவாவை சேர்த்து 3 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப வறுக்கக்கூடாது, வாசனை வந்தால் போதும். கடாயில் ஆயில் 4 ஸ்பூன் ஊற்றணும். கடுகு 1.5 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்து கடுகு வெடித்ததும் 2 வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கணும். அடுத்தது பல்லாரி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். அலசி வச்ச கேரட்டு பீன்ஸு சேர்த்து வதக்கணும். மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும். வேக வச்ச பட்டாணி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 1.5 டம்ளர் ரவாவுக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். நான் இன்னொரு 1/2 டம்ளர் சேர்த்துருக்கேன். அப்போ தான் கிச்சடி சாஃப்டாகவும் குழைவாகவும் இருக்கும். கிச்சடிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணியை கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதித்ததும் ரவாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். ரவாவை கை விடாமல் கிளறிக்கிட்டே சேர்க்கணும். கட்டி பிடிக்காமல் நல்லா கிளறி விடணும். ரவா தண்ணீரை இழுத்து வெந்து வரும் வரை கிளறிக்கிட்டே இருக்கணும். தண்ணி சுண்டுனதும் கேஸை ஸ்லோ பண்ணி சிம்மில் வச்சு கிச்சடியை மூடி போட்டு வேக வைக்கணும். நாலு நிமிஷம் வெந்தாலே போதும். மூடியை திறந்து நறுக்கின மல்லி தூவி பரிமாறினா கிச்சடி ரெடி. நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுமதிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.